தீட்டக்குடியில் 3,26,23,900 ரூபாயில் 1,001 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் சி.வே. கணேசன். கடலூர் மாவட்டம் தீட்டக்குடியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் 4,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கொடுத்தனர். மனுக்களை பரிசீலனை செய்த அதிகாரிகள் 1,001 பயனாளிகளுக்கும் 3,26,23,900 நிதியில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சி.வே. கணேசன் வழங்கினார். இதில் இலவச வீட்டுமனை பட்டா 121 பயனாளிகளுக்கும், வருவாய்த்துறை சார்பில் 59 பயனாளிகளுக்கும், தொழிலாளர் நலவாரியம் சார்பில் 717 பயனாளிகளுக்கும், கூட்டுறவுத்துறை சார்பில் 101 பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் சி.வே. கணேசன் அவர்கள். இதில் கோட்டாட்சியர், தீட்டக்குடி வட்டாட்சியர், நகர செயலாளர் வி.பி. பரமகுரு, ஒன்றிய செயலாளர்கள் பட்டூர் அமிர்தலிங்கம், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா சங்கர், கவுன்சிலர்கள், கிளை செயலாளர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய தொகுதியில் 55,000க்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுக்குறோம். டவுன் பஸ்ஸில் போகிறதுக்கு விடியல் பயணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லாம் செஞ்சுருக்கிறோம். ஆனாலும் இன்னும் மக்களுடைய தேவைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக முடியாது. மக்களுடைய மனுவதற்கு கேட்டேன். ஒரு 120, 150 நீ கொடுக்க சொல்லுங்க. ஏன் வந்திருக்காங்க கிருஷ்ணர் இப்படி ரெடியாக இருக்குல்ல, இந்த 150 பேருக்கு ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க. நம்ம தாஸ் சார் நேற்று கூப்பிட்டேன். நேற்று பொதுக்க தலைவர் தான் கேட்டேன், எவ்வளோ பண்ணாலும் எல்லாத்தையும் கொடுத்துடலாம் சார் சொன்னார். எங்களுடைய துறையிலிருந்து மட்டும் 700 பேர் கொடுக்க சொல்லுங்க. தொழிலாளர் நலத்துறை நாங்கள் என்ன செய்யணும்னா, உறுப்பினர் ஆனாக்க படிக்கிறதுக்கு பணம் தரோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் தரோம், கல்யாணம் பண்ணுறது குழந்தை பிறந்தா பணம் தரோம். அவங்க ஏதாவது கடலில் இருந்து வேலை செய்யும்போது திடீர்னு விழுந்து இறந்துட்டாங்கன்னா அதுக்கு 8 லட்சம் ரூபா கொடுக்குறோம். அதெல்லாம் மாத கணக்கில் வருஷ கணக்கில் ஒரு வாரம் 10 நாளில் கொடுக்க சொல்லணும். இது மாதிரி என்னென்ன ஓஏபி வராமல் இருந்தால் அதுக்கு மனு வாங்குறோம். வீட்டுக்கு நம்ம திட்டக்குடியில் ஒரு 500 பேரோ 1000 பேருக்கோ நானே சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, நான் கனரா பேங்க் நான் வரேன், இந்தியன் பேங்க் வரேன், மத்திய கூட்டுறவு கிளைக்கு வரேன், கடன் சங்கத்துக்கு நானே வரேன். என்னுடைய வேலையே மக்களுக்கு உதவி செய்வதாக என் நோக்கம். அதுக்காக நான் இருக்கேன். இது மேடைக்காக பேசுறது நான் தெரியும். ஊராக வந்துருக்கேன். 51 பஞ்சாயத்து வந்துட்டேன். 50 பஞ்சாயத்து வரணும். மக்களுக்கு என்னென்ன அடிப்படை லைட் எரியுதா, தண்ணி இல்லையா, மோட்டார் ஓடலையா, பைப் உடஞ்சி போச்சா, அதெல்லாம் போலே அதிகாரிகள் சரி பண்ணுறேன். நான் திட்டமில்லை, நானே வந்து கூட்டிருந்தாங்க. 1 மணிக்கு 2 தடவை நானே வந்து கூட்டினேன். திருத்தூரா வந்து மெயின் ரோட்டை கூட்டினேன், சந்து சந்தாக வந்து கூட்டினேன். இருந்தாலும் தமிழ்நாடு மந்திரியாக போக வேண்டிய காரணத்தால் தினம் வந்து கூட்ட முடியாது. அதனால வந்திருக்க எல்லாரும் முடிஞ்சு போன பிறகு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இன்றைக்கு நலத்திட்டம் கொடுக்குறோம். நான் தான் இதுக்காக தான் வந்தேன். ஏன்னா கட்டாயமா எல்லா வார்டுகளும் ஆட்டோ